மனம் தேடும் ஆலயம். அருள்மிகு கிரிசுந்தரி அம்பாள் சமேத கல்யாண சுந்தரேஸ்வரர் திருக்கோயில், திருநல்லூர். பங்குனி மாதத்தில் ஒரு பெருவிழா, உள்ளம் கொள்ளை கொள்ளும் திருவிழா. சிவகாம சுந்தரி ராமநாத ஈஸ்வரனின் மணவிழா, பங்குனி உத்திர திருநாள் விழா. உத்தர ராமேஸ்வரனின் சிறப்பு விழா. ஆன்மீகத்தின் மாண்புகளை சுமந்து நிற்கும் ஆலயங்களை தேடிச் செல்லும் ஒரு பயணம். வானை தொட்டு நிற்கும் கோபுரங்களின் நிழலில் மண்ணின் வாசனையோடு கலந்து நிற்கும் தெய்வீக ரகசியங்களை தேடும் ஒரு அற்புத பயணம். 1000 ஆண்டுகளாக அணையாத தீபங்கள் சொல்லும் ஆலயங்களின் கதைகளை கேட்கச் செல்லும் ஒரு பயணம். அபிஷேகங்களிலும் ஆராதனைகளிலும் நனைந்து மகா சக்தி பெற்று நிற்கும் திருவுருவங்களின் புராண கதைகளை தேடிச் செல்லும் ஒரு பயணம். இன்றும் இந்த மண்ணில் எதிரொலிக்கும் பதிகங்கள், பாசுரங்களின் ஓசைகளை தேடிச் செல்லும் ஒரு உன்னத பயணம். எங்களின் இந்த பயணங்கள் அனைத்திலும் நேயர்களின் மனமெல்லாம் எப்படிப்பட்ட ஆலயத்தை தேடுமோ, அந்த ஆலயங்களை நேயர்களின் கண்முன் கொண்டு வந்து நிறுத்துவதே எங்களின் நோக்கம். அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதே இந்த மனம் தேடும் ஆலயம் நிகழ்ச்சி. ஈசன் உமையாள் மீண்டும் ஒன்றினையும் இனிய பொன்னாளே, ஈசன் உமையாள் மீண்டும் ஒன்றினையும் இனிய பொன்னாளே. திருக்கல்யாணம் காணும் விழா கோலம், பங்குனி உத்திர திருநாளே. திருக்கல்யாணம் காணும் விழா கோலம், பங்குனி உத்திர திருநாளே. உருவமில்ல அருள் சோதியே, விடையிலேறி இரு உருவமாகி எழுந்தருளியதே. இன்றைய மனம் தேடும் ஆலயம் நிகழ்ச்சியில் பொதிகை மலை மேலுறையும் மேலான சித்தன்னவன், மதி நிறைந்த மாமுனிவன், வித்தகனாம் அகத்தியனே. வடக்கிற்கு நிகராக தெற்கை உயர்த்திய கும்பமுனி, சிவனுக்கு நிகராக பொதிய மலையில் அமர்ந்த குருமுனி, கடலை குடித்து நல்லோர்களை காத்த ஆதிமுனி அகத்தியருக்கு சிவபெருமான் தனது கல்யாண வைபவத்தை கைலாயத்திலிருந்து காட்சி கொடுத்த திருத்தலம். வேதியர்கள் மந்திரம் ஜபித்திட, மங்கள வாத்தியங்கள் ஒலித்திட, திருமணத்தை நடத்திட, தாயாரும் பெருமாளும் முன்னிற்க, கெட்டி மேளங்கள் முழங்க, மங்களனானை பூட்டிட. ராமநாத ஈஸ்வரன் சிவகாம சுந்தரி திருமணம் பார்ப்பவர் நெஞ்சில் பரவசமடைந்து, பரமனின் அருள் வரம் பெற்று மகிழ்ந்து, தேவையனைத்தும் கூடி வர, தேடிய கண்களை நாடி வர, பிறந்தது ஒரு காலம் திரவாமை எனும் கோலம். திருநாவுக்கரசரால் தேவாரத்தில் வடபால் கையிலையும் தென்பால் நல்லூரும் தம்வாழ் பதியே என்று சிவபெருமான் உமையவளுடன் வாழும் கைலாயத்திற்கு நிகராக பாடப்பெற்ற திருத்தலம். வடபார் கைலையும் தென்பால் நல்லூரும் அவரது வாழ்வதின்னு சொல்லி திருநாவுக்கரசு சுவாமிகளால் போற்றப்பட்ட ஸ்தலம். அந்த கல்யாணம் அங்கே கைலாச மலை முதல் வடக்கு, இது தெற்கே இருக்கிற கைலாய மலை. பார்வதி பரமேஸ்வரர் கல்யாணம் கைலாசத்தில் நடக்கிறது, வடது சாமிக்கும் தென்தசை மேலையும் பெற்றது. இதை சமப்படுத்துறதுக்கு அகஸ்தியரால் தான் முடியும்னு சொல்லிட்டு அகஸ்தியர் அனுப்புகிறார். அகஸ்தியர் என்னால் அந்த கல்யாண காட்சியை பார்க்க முடியும் அப்படிங்கிறார்.
அப்போ சுவாமி என்ன பண்ணுறார், பொதிகைமலையில் சமப்படுத்துறதும் இந்த நல்லூர் ஸ்தலத்துக்கு வந்து தன்னுடைய முதல் கல்யாண காட்சியை இந்த இடத்த காட்டுறார். மகம் பிறந்தது நல்லூரில், மகாமகம் பிறந்தது கும்பகோணத்தில் என்று பெருமையுடன் பேசப்படும் திருநல்லூர் திருத்தலம். நதிகள் அப்படின்னாலே நதிகள் தான் பாவத்தை போக்கக்கூடியது. கங்கா, யமுனா, சரஸ்வதி, நர்மதா, சிந்து அப்படிங்கிறாப்புல நவநதிகள். அதே மாதிரி 9 நதிகள் மாதிரி 7 கடல்கள். அந்த 7 கடல்களையும் சுவாமி வந்து மாசி மாதம் மக நட்சத்திரத்தில் 7 கடலையும் எழுத்த குளத்தில் வர வைக்கிறார். அன்றைய தினம் தான் மகம் பிறந்தது நல்லூரில், மகாமகம் பிறந்தது கும்பகோணத்தில் சொல்லுவார். மகாமகங்கிறது எல்லாருக்கும் தெரியும். 9 நதிகள் மகாமகத்து போது கும்பகோணத்தில் கும்பமேளா சுவாமி சேருது. அந்த மகாமக குளத்தில் அது வந்து கும்பமேளா. இந்த ஸ்தலத்தில் மகம்ங்கிற பிறந்த இடம், அவ்வளோ விசேஷமான இடம். 2004ஆம் வருடம் மகாமகத்து போது இந்த ஸ்தலத்தில் சப்தசாகரத்தில் பெரிய வகை சங்கு கிடைச்சது. அது ஒரு பெரிய கொடுப்பனையானது. 7 கடல்கள்ங்கிறதுக்கு ஒரு அத்தாட்சியாக வழங்கிட்டு இருக்குது. அதில் ஸ்நானம் பண்ணால் நம்ம கோடான கோடி தீர்த்தங்களில் ஸ்நானம் பண்ண புண்ணியம். திருமணவரம் வேண்டுபவர்கள் வேண்டிக் கொண்ட 90 நாட்களுக்குள் திருமணவரம் அருளும் கல்யாண சுந்தரேஸ்வரர் வீற்றிருக்கும் திருத்தலம். இந்த ஸ்தலத்தில் குறிப்பாக பரிகாரம்னா திருமணத்துக்காக பரிகாரம். இந்த கல்யாண காட்சியை பார்க்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமண தடைகள் நிவர்த்தி ஆகி நல்ல அதாவது 60 டேஸ்க்குள்ள கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும். திருமணம் முடிந்த தம்பதியினர் தொட்டில் கட்டி வேண்டிக் கொண்டால் நிச்சயம் குழந்தை வரம் அருளும் அஷ்டபுஜ மகா காளி தேவி இருக்கும் புண்ணிய திருத்தலம். இங்கே சுவாமியுடைய காவல் தெய்வமாக காளி இருக்காங்க. எங்கேயுமே சிவாலயத்தில் அதிகம் காளி பார்க்க முடியாது. இந்த ஸ்தலத்தில் மட்டும் தான் காளி பார்க்கலாம். இங்கே காளி வந்து காகபுஜண்ட மகரிஷியால் பிரதிஷ்டை பண்ணி அகஸ்தியரால் பூஜை பண்ண காளி. 9 காளி மொத்தம். அந்த 9 காளியில் இவங்க ரொம்ப விசேஷமானவங்க. காளினா உக்கிரமாக இருப்பாங்க, இவங்க வந்து சாந்தமாக இருக்காங்க. எதனால் சாந்த சுரூபி? அந்த கல்யாண காட்சியை அம்பாள் பார்த்துட்டு இருக்கு. இதுவும் ஒரே ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும். அந்த காட்சியை பார்த்துட்டு இருக்கிறதுனால அம்பாள் சாந்த சுரூபி. இன்னும் சந்தான காளிக்கு என்ன பேருன்னு கேட்டால், அந்த பானம் இருக்கு இல்லையா சிவலிங்கத்து, அதில் பார்த்தா நிறைய துவாரங்கள் இருக்கும். எல்லா ஜீவராசிகளும் மடிஞ்சதுக்கு அப்புறம் ரீஜெனரேஷனுக்காக சப்த ரிஷிகள் வண்டு ரூபத்தில் கோடான கோடி ஜீவராசிகள் இருக்குது. அதனுடைய அணுக்களை பூரா 7ஆக பிரித்து இங்கே சுவாமிகிட்ட கொண்டு ஐக்கியமாயிருக்கு. அது எப்போ ரீஜெனரேஷன் வருதோ அப்போ தான் அந்த ஜீவ அணுக்களை கொண்டு வந்து பிரம்மாட்ட கொடுத்து சிருஷ்டியே ஆரம்பிக்கும். அந்த சிருஷ்டிக்குண்டான ஜீவ அணுக்கள் அங்கே இருக்கிறதுனால, இந்த அம்பாளுடைய பார்வையிலையும் அது இருக்கிறதுனால இந்த இடத்துல சாந்த சுரூபி சந்தான காளின். ஒவ்வொரு நாளும் 5 நிறங்களில் மாறி மாறி காட்சி கொடுக்கும் பஞ்சவர்ணேஸ்வரர் இருக்கும் அதிசய ஆலயம். அந்த மூர்த்தி மேலே இருக்கக்கூடிய அந்த கவச்சமாகப்பட்டது தான் காலையில் 6லேருந்து சாயரக்ஷ 6 வரைக்கும், சூரிய உதயாதிலேருந்து அஸ்தமனம் வரைக்கும் 5 வர்ணமாக நிறம் வர்றேன். 5 நிறம் எப்படின்னா, காலம்பரை 6 நாழிகை 2.5 மணி நேரத்துக்கு ஒரு முறை ஒரு வர்ணங்களாக நிறம் வர்றாங்க. முதல் காலம்பரை 6லேருந்து 8:30 மணி வரைக்கும் தாமிர வர்ணமாக இருக்கார். 8:30லேருந்து 10:30 மணி வரைக்கும் இளஞ்சிவப்பு வர்ணமாக இருக்கார். 10:30லேருந்து 1:10 வரைக்கும் உருக்கிய தங்கத்தில் இருக்கார். 1:10லேருந்து 3:30 நவரத்ன பச்சை மரகத பச்சை. 3:30லேருந்து 6 நம்ம என்ன வர்ணமாக நினச்சி பார்க்கணும், அந்த வர்ணத்திலே சுவாமி காட்சியளிப்பார். நிறங்களோர் 5உடையான் விண்ணோர்கள் ஏத்த என்று மாணிக்க வாசகரால் பாடப்பெற்ற திருத்தலம். புனிதமான காசி நகரில் எப்படி இரவு நேரத்தில் கணநாதர் பூஜை நடக்குமோ அதே போல வருடத்தின் ஒரு குறிப்பிட்ட நாளில் இங்கும் இரவு நேரத்தில் கணநாதர் பூஜை நடக்கும் திருத்தலம். சிவபெருமான் அமர்நீதி நாயனாருடன் திருவிளையாடல் புரிந்து துலாபாரத்தில் அவரை ஆட்கொண்ட திருத்தலம். அமர்நீதி நாயனார் வந்து பழையாறையில் பிறந்தார். பழையாறையில் பிறந்து இந்த சிவாலயத்தில் மடம் கட்டி வர சிவனடியார்களுக்கெல்லாம் உபசரணை பண்ணிகிட்டு இருந்தார். அப்போ உபசரணை பண்ணும்போது சுவாமி வந்து என்ன பண்ணுறார், ஒரு பிராமண ரூபமாக போய் அவரை வந்து ஒரு கோபீனத்தை கொடுத்து எண்ணெயாருக்கும் வாங்கிட்டு போகிறார். நம்ம தமிழோட பண்பாடு வரவங்களை வரவேற்று உபசரணை பண்ணுறது. சுவாமி அது மாதிரி செய்கிறார். ஒரு கோபீனத்தை கொடுத்து, இது மழை வராப்பில் இருக்குது, நீ ஜாக்கிரதையாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போகிறார். அப்போ சுவாமி என்ன பண்ணுறார், ஸ்நானம் பண்ணிவிட்டு நனைஞ்சு வரார். உன்னிட்ட உள்ள கோபீனத்தை கொடு, நான் உள்ளுக்குள்ளே போய் மாற்றிக்கணும், நனைஞ்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிறார். அமரநாத சுவாமிகள் உள்ளுக்குள்ளே போய் கோபீனத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறதுக்காக போகிறார். உள்ளுக்குள்ள கோபீனம் இல்லை. சுவாமிகிட்ட வந்து, சுவாமி நீங்கள் கொடுத்த கோபீனம் இல்லை,
அதோட நல்ல கோபீனம் இருக்குது, நான் தரேன் அப்படிங்கிறார். இல்லை, நான் கொடுத்த கோபீனம் தான் வேணும் அப்படிங்கிறார். சுவாமி என்ன பண்ணுறார், வழக்கு பண்ணுறார். நீ கொடுத்த கோபீனம் தான் எனக்கு வேணும், நீ திருடிட்ட அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய தராசை கொடுத்து அந்த தராசில் தன்னோட கோபீனத்தை வச்சு, இதற்கு இணைய அதை கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேங்கிறார். தன்னிட்ட உள்ள அனைத்து செல்வங்களையும் வச்சுட்டார், நேர் நிற்கலை. மனைவி மகனையும் வச்சுட்டார், நேர் நிற்கலை. தானே ஏறி அந்த தராசில் உட்கார்றார். அந்த தராசு நேர் நிற்கிறது. 7 சமுத்திரங்களில் தீர்த்தமாடிய பலனை கொடுக்கும் சப்த சாகர தீர்த்தம் இருக்கும் திருத்தலம். நேயர்களே, இவ்வளவு சிறப்பும் மகிமையும் பெற்ற ஒரு மகத்துவம் வாய்ந்த திருநல்லூர் அருள்மிகு கிரிசுந்தரி அம்பாள் சமேத கல்யாண சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலின் பெருமைகளைத்தான் இந்த மனம் தேடும் ஆலயம் நிகழ்ச்சி. ஈசன் உமையாள் மீண்டும் ஒன்றினையும் இனிய பொன்னாளே, ஈசன் உமையாள் மீண்டும் ஒன்றினையும் இனிய பொன்னாளே, திருக்கல்யாணம் காணும் விழா கோலம் பங்குனி உத்திர திருநாளே, திருக்கல்யாணம் காணும் விழா கோலம் பங்குனி உத்திர திருநாளே. கும்பகோணத்திலிருந்து பாபநாசம் செல்லும் சாலையில் சுமார் 12 கிலோமீட்டர் தொலைவிலும், தஞ்சாவூரிலிருந்து சுமார் 29 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்திருக்கும் ஒரு அழகான கிராமம்தான் திருநல்லூர் கிராமம். எப்போதும் எளிய இடங்களில்தான் இறைவன் குடிகொண்டிருப்பான் என்பதற்கேற்ப மிக எளிமையாக காட்சியளிக்கும் இந்த கிராமத்தில்தான் தஞ்சை பெருவுடையார் கோயிலுக்கும் முற்பட்ட காலத்தை சேர்ந்த அருள்மிகு கிரிசுந்தரி அம்பாள் சமேத கல்யாண சுந்தரேஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. இங்குள்ள இறைவன் கல்யாண சுந்தரர், ஆண்டார், சௌந்தரநாயகர், பஞ்சவர்ணேஸ்வரர், அமிர்தலிங்கர், சுந்தரநாதர் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறார். இங்குள்ள இறைவி கல்யாண சுந்தரி, கிரிசுந்தரி, திருமலை சொக்கி என்று அழைக்கப்படுகிறார். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்க வாசகர், நம்பியாண்டார் நம்பி, சேக்கிழார், அருணகிரியார், மலைக்கொழுந்து நாவலர், ராமலிங்க அடிகள் ஆகியோரால் சிறப்பித்து பாடப்பெற்ற திருத்தலம். சுந்தரகிரி மகாத்மியம் எனும் வடமொழி நூலும், திருநல்லூர் புராணம் எனும் தமிழ்மொழி நூலும் இந்த ஆலயத்தின் பெருமைகளை கூறுகின்றன. இந்த ஆலயத்தின் தலவிருட்சம் வில்வமரம். இந்த ஆலயத்தின் தீர்த்தம் சப்த சாகர தீர்த்தம் அல்லது காவிரி தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. இனி ஆலயத்தின் சிறப்புகளை காண்போம். சுமார் 1500 வருடங்கள் முன்பே தரையிலிருந்து உயரமாக தூண்களின் உதவியால் தளமமைத்து ஒரு மாடக் கோயிலாக கட்டப்பட்டுள்ளது இந்த ஆலயம். ராஜராஜ சோழனுக்கு முந்தைய முற்கால சோழ பரம்பரையை சேர்ந்த கோச்செங்கணான் சோழன் என்ற மன்னர் கட்டியதாக ஆலயத்தின் தலவரலாறு தெரிவிக்கிறது. இறைவன் இருக்கும் சன்னதி தரையிலிருந்து சுமார் 20 அடி உயரத்தில் கல் தூண்களின் மீது ஒரு மாடம் போல அமைக்கப்பட்டுள்ளது. கோயிலின் பிரகாரம் சன்னதிக்கு கீழே அமைந்துள்ளது. இந்த சோழ மன்னன் கோச்செங்கணான் இதே போன்று சுமார் 70 மாடக் கோயில்களை கட்டியதாக திருநாரையூர் பதிகம் நமக்கு தெரிவிக்கின்றது. இறைவன் கைலாயத்தில் இருப்பது போல உயரமான மாடத்தில் அமர்ந்திருக்க, நாம் கைலாய மலையை சுற்றுவது போல இறைவனை உயரப்பார்த்து தொழுத வண்ணம் சுற்றி வருவதே இந்த கோயிலின் சிறப்பம்சம். இங்கு எந்த திருத்தலங்களிலும் காண கிடைக்காத ஒரு அரிய காட்சியை நாம் காண முடியும். அந்த காட்சியை கண்ட பின்னர்தான் அகத்திய மாமுனிக்கே திருமண யோகம் கிடைத்தது என்று கூறுகிறார்கள். அது என்ன காட்சி என்பதை இனி காண்போம். வரலாற்று ரீதியாகவும் புராண ரீதியாகவும் இந்த ஆலயம் பெரும் சிறப்பை பெற்றிருந்தாலும், நல்லூர் கிராமத்தில் மிக எளிமையாகவும் அமைதியாகவும் நமக்கு காட்சி கொடுக்கிறது இந்த ஆலயம். இங்கு கைலாயத்தில் நடந்த தனது திருமண காட்சியை சிவபெருமான் அகத்தியருக்கு எப்படி காட்சி கொடுத்து அருள் புரிந்தாரோ, அதே திருமண கோலத்திலேயே இறைவன் பக்தர்களுக்கும் காட்சி கொடுத்து அருள் புரிகிறார். பிரம்மதேவரே பிரகஸ்பதியாக இருந்து ஈசனின் திருமணத்தை நடத்தி கொடுக்கும் காட்சி காண்பதற்கே மிக அற்புதம். அதனினும் அற்புதமான காட்சியாக இருப்பது இங்கு மகாவிஷ்ணு அம்பிகையை சிவபெருமானுக்கு தாரை வார்த்து கொடுக்கும் காட்சி.
சிவபெருமான் மணமகனாகவும் அன்னை பார்வதி தேவி மணமகளாகவும் மகாவிஷ்ணு தாரை பார்த்து கொடுப்பவராகவும் பிரம்மதேவர் வேதியராகவும் இருந்து நடத்தி கொடுக்கும் ஒரு கண்கொள்ளா காட்சியை இந்த ஆலயத்தில் நாம் காண இயலும். அதுவே இந்த ஆலயத்தின் மகா தனிச்சிறப்பு. இப்படிப்பட்ட அற்புதமான திருமணக் காட்சியை கண்ட பின்னர்தான் ஆதிமுனி அகத்தியர் விதர்ப்ப நாட்டு இளவரசி லோபமுத்திரையை மணமுடித்தார் என்பதை நாம் இங்கு நினைவு கூற வேண்டும். அது மட்டுமின்றி எங்குமே காண இயலாத வகையில் இங்கு இறைவன் வீற்றிருக்கும் அதே ஆவுடையில் தமிழ் வளர்த்த ஆதிமுனி அகத்தியருக்கும் இடமளித்து இறைவன் இங்கு அருள் புரிந்துள்ளார் என்பது மற்றொரு சிறப்பம்சமாகும். சுவாமி அகஸ்திய பெருமானுக்கு தனக்கு பக்கத்திலே ஒரு இடத்த கொடுத்தும் பூஜை வைக்கிறார் சுவாமி. ஒரே ஆவடையாரில் எந்த ஸ்தலத்துலையுமே ஒரு லிங்கத்தில் ஒரு ஆவடையாரில் ஒரு லிங்கம் தான் இருக்கும். இந்த ஸ்தலத்தில் மட்டும்தான் ஆவுடையில் தனக்கு பக்கத்துலேயே அகஸ்திய மாமுனிவருக்கு இடம் கொடுக்குறார். பின்னாடி பக்கத்தில் சுவாமி அகஸ்திய லிங்கம். வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. அவ்வளோ சிறப்பு வாய்ந்தது மூர்த்தி. சிவபெருமான் திருமண கோலத்துடன் காட்சி கொடுக்கும் இந்த திருத்தலம் சிறப்புமிக்க திருமண வரமருளும் தலமாக இருக்கிறது. திருமண வரம் கேட்டு வருபவர்களுக்கு வேண்டுதல் வைத்த 90 நாட்களுக்குள் நிச்சயம் திருமணம் நடந்தேறும் என்பது இங்கு வந்து பலன் பெற்றவர்களின் சத்தியமான வார்த்தைகள். இந்த சிறப்பம்சம் போலவே இந்த ஆலயத்தில் இன்னொரு சிறப்பும் உண்டு. அதுதான் சிவபெருமானின் 25 வடிவங்களின் அமைப்பு. சிவபெருமானின் 25 வடிவங்களையும் இங்கு மிக அழகாக சுதை சிற்பங்களாக அமைத்துள்ளார்கள். அது என்ன அந்த 25 வடிவங்கள், அவற்றின் சிறப்புகள் என்ன என்பதை இனி காண்போம். சிவ ஆகமங்களின்படி சிவபெருமானுக்கு 5 முகங்கள் உண்டு. அவை ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம் என்பதாகும். இந்த 5 முகங்களை தனித்தனி ரூபங்களாக கொண்டு 25 திருநாமங்களில் 25 தலங்களில் சிவபெருமான் காட்சி கொடுக்கிறார். சோமாஸ்கந்தர் திருவாரூரிலும், நடராஜர் சிதம்பரத்திலும், ரிஷபாரூடர் வேதாரண்யத்திலும், கல்யாண சுந்தரர் திருமணஞ்சேரியிலும், சந்திரசேகரர் திருப்புகலூரிலும், பிட்சாடனர் வழுவூரிலும், காமதகனர் குறுக்கையிலும், காலசம்ஹரர் திருக்கடையூரிலும், ஜலந்தரபதர் வேலூர் ஜலகண்டேஸ்வரர் கோயிலிலும், திரிபுராந்தகர் திருவதிகையிலும், கஜசம்ஹாரர் வழுவூரிலும், வீரபத்திரர் திருப்பரியலூரிலும், தட்சிணாமூர்த்தியாக ஆலங்குடியிலும், கிராதமூர்த்தியாக கும்பகோணத்திலும், ஸ்ரீ நீலகண்டராக சுருட்டப்பள்ளியிலும், கங்காளராக திருச்செங்காட்டங்குடியிலும், சக்கரதானர் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள திருவீழிமிழலை எனும் ஊரிலும், கஜமுக அனுக்கிரக மூர்த்தி திருவலஞ்சுழியிலும், சண்டேச அனுக்கிரகர் கங்கை கொண்ட சோழபுரத்திலும், ஏகபாத மூர்த்தி மதுரையிலும், லிங்கோத்பவர் திருவண்ணாமலையிலும், சுகாசனர் காஞ்சிபுரத்திலும், உமாமகேஸ்வரர் திருவையாறிலும், அர்த்தநாரீஸ்வரர் திருச்செங்கோட்டிலும் என்று 25 தலங்களில் 25 திருநாமங்களில் அருள் கொடுக்கிறார். அந்த அத்தனை திருவுருவங்களையும் இங்கு ஒரே இடத்தில் நாம் தரிசிக்க முடிகிறது என்பதே நமக்கு கிடைக்கும் மிக பெரும் பாக்கியம். இங்கு சிவபெருமானின் 25 திருமுகங்களையும் கண்டு தரிசித்தாலே வினைகள் அத்தனையும் நீங்கி நம் தோஷங்கள் அனைத்தும் தீரும் என்று கூறுகிறார்கள். உருவமில்லா அருள் சோதியே விடையிலேறி இரு உருவமாகி எழுந்தருளியதே. இனி இந்த ஆலயத்தில் இருக்கும் மற்ற பல சிறப்பம்சங்களையும் சுவாரஸ்யமான தகவல்களையும் காணப்போகிறோம். முதலாவதாக இந்த ஆலயத்தில் இருக்கும் லிங்க சொரூபம் நிறங்கள் மாறும் அதிசயத்தை பற்றி காண்போம். நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் என்று மாணிக்கவாசகர் திருவாசகத்தில் சிவபெருமானை புகழ்ந்து பாடுகிறார். நிறங்கள் 5 நிறங்களை உடையவர் சிவபெருமான் என்பது இதன் பொருள். அதே போன்று சிவபெருமானின் 5 முகங்களுக்கும் 5 நிறங்கள் உள்ளதாக கூறுகிறார்கள். ஈசான முகம் பளிங்கு நிறமும், தத்புருஷ முகம் பொன்னிறமும், அகோர முகம் கருமை நிறமும், வாமதேவ முகம் சிவப்பு நிறமும், சத்யோஜாத முகம் வெண்மை நிறமும் கொண்டுள்ளதாக நூல்கள் கூறுகின்றன. மேலும்
வெந்நீரு விரும்பும் சிவம் வெண்மையையும், விஷமுண்ட கண்டம் கருமையையும், சக்தியை கொண்டு அருள் செய்வதால் பச்சை நிறத்தினையும், மேனி சிவப்பாக இருக்க மொத்தத்தில் பொன்னிறமாக ஜொலிக்கின்றான் என தேவாரம் திருவாசகத்தில் அருளாளர்கள் பாடியிருக்கிறார்கள். அப்பரடிகள் தேவாரத்தில் திருக்குடந்தை சிவபெருமானை பற்றி பாடும் பொழுது நீலவுரு, வைர நிறை, பச்சை, செம்பொன், நெடும்பளிங்கு என்று அறிவறிய நிறத்தார் போலும் என்று பாடுகிறார். அதாவது நீல நிறமணி வரிசையாக பதித்த வைரம், பச்சை, செம்பொன், பளிங்கு போன்ற அறிவுக்கு எந்த நிறம் தோன்றுகிறதோ அந்த நிறத்தில் உள்ளவர் சிவபெருமான் என்று பாடுகிறார். பாடல்கள் எல்லாவற்றையும் நிரூபிப்பது போல இங்கு லிங்கத் திருமேனியாக காட்சி கொடுக்கும் சிவபெருமான் 5 வேளைக்கு 5 நிறங்களில் காட்சி கொடுக்கிறார். அவர் எந்தெந்த வேளைகளில் எந்தெந்த நிறங்களில் காட்சி கொடுக்கிறார் என்பதை இப்போது காண்போம். காலை 6 மணி முதல் 8:24 வரை தாமிர நிறத்திலும், 8:25 முதல் 10:48 வரை இளஞ்சிவப்பு நிறத்திலும், 10:49 முதல் 1:12 வரை உருக்கிய தங்கத்தின் நிறத்திலும், 1:13 முதல் 3:36 வரை மரகத பச்சை நிறத்திலும், 3:37 முதல் 6 மணி வரை நாம் என்ன உணர்கிறோமோ அந்த நிறத்தில் மாறுவதாக இந்த ஆலயத்திலேயே குறிப்பிட்டுள்ளார்கள். நாம் இப்போது உருக்கிய தங்கத்தின் நிறத்தில் கண்டு கொண்டிருக்கிறோம். நிறங்கள் மாறி மாறி காட்சி கொடுக்கும் இந்த லிங்க திருமேனியில் ஆங்காங்கே துளைகளும் மேடு பள்ளங்களும் தெரிகிறது. அதற்கான காரணம் என்ன என்று நாம் அங்குள்ள அர்ச்சகரிடம் கேட்டபோது அவர்கள் மேலும் நம்மை ஆச்சரியப்படுத்தும் வகையில் ஒரு தகவலை சொன்னார்கள். அதுல இந்த மூர்த்தி சுவாமி சுயம்பு. எங்கேயுமே சுயம்புனா அதிகம் மிருத்திகைனா மண்ணால் இருக்கும். அது மேலே கோலை மாதிரி சாத்தியிருப்பாங்க. அந்த கோலை மேலே சாத்தி அதுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. இவர் பஞ்சபூதங்களோட சேர்க்க இந்த சுவாமி மூர்த்தி கல்லா, மண்ணா, உலோகமா, கட்டையா, மிருத்திகையா, எந்த பொருளால் சுவாமி யாருக்காருன்னே தெரியல. பஞ்சபூதங்களோட சேர்க்க சுவாமி. ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டீங்கன்னா, பாறையும் உலோகமும் சேராது. இவரை பாறைன்னு சொல்ல முடியாது, உலோகம்னு சொல்ல முடியாது. அவர் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு நம்மளால முடியாது. அவர் தான் எல்லாமே. நாம் பார்க்கும்போது கூட மேலே ஒரு தாமிர உலோகமாக தெரிகிற லிங்க உருவம் கீழே பார்க்கிற போது கல்லால் ஆனது போலத்தான் தெரிகிறது. அது மட்டுமின்றி லிங்க சுரூபத்தில் காணப்படும் மேடு பள்ளங்கள் போன்ற துளைகள் உலகம் பிரளய காலத்தில் பெரும் அழிவை சந்தித்த போது ரிஷிகளும் முனிவர்களும் இறைவனிடம் வண்டுகள் உருவில் அடைக்கலம் புகுந்ததால் ஏற்பட்ட தடம்தான் இது என்று தெரிவிக்கின்றனர். தினம்தோறும் லிங்கம் நிறம் மாறும் போது அந்த வண்டுகள் துளைத்த இடமும் நிறம் மாறுகிறது என்று கூறுகிறார்கள். பார்க்கடல் அரசன் திருமகள் ராஜன் குடிகொண்டிருக்கும் பெருமாள் கோவில்களில் பக்தர்களுக்கு தலையில் சடாரி வைக்கப்படுவது போல காவிரியின் கரையில் கதிர் மின்னும் ஒளியில் அரவமதன் மீதினிலே அரங்கனென உதித்தான். பூலோகம் வந்தான், வைகுண்டம் என்றான், ஏழுலகம் போற்றிடவே ஸ்ரீரங்கம் கொண்டான். இங்கும் திருவடியாகிய சடாரி வைக்கப்படுகிறது. அதற்கான காரணம் என்னவென்று கேட்டபோது, 4 ஒருவரான அப்பர் பெருமானுக்கு இந்த ஸ்தலத்துல தான் தன்னுடைய திருவடி தீட்சை, பாத தீட்சை கொடுத்துருக்கார். அவருக்கு பாத தீட்சை சாதாரணமாக கொடுக்கல. அப்பர் பெருமான் பெண்ணாடகத்தில் சூலத்தையும் ரிஷபத்தையும் முத்திரையாக வாங்கிட்டார். சூலத்தையும் ரிஷபத்தையும் முத்திரையாக வாங்கிட்டு சுவாமியுடைய பாதத்தை சிரசில் வாங்கிக்கணும்னு ஆசை. தீட்சைகளில் நயன ஸ்பரிச பாதம் அப்படிங்கிற தீட்சையில் அந்த பாத தீட்சை எனக்கு கொடுக்குன்னு சொல்லி கேட்குறார். அது எங்கே கிடைக்குன்னு அவருக்கு தெரியல. ஒரு ஸ்தலங்களாக சுற்றி வரார். கடைசியில் திருச்சத்தி முற்றத்தில் தன்னுடைய கதறார், எனக்கு எங்கே தான் கொடுக்க போகிற அப்படிங்கிறார். உடனே நல்லூருக்கு வா அப்படிங்கிறார். சுவாமி நல்லூருக்கு சுவாமியை பார்க்குறார். அமர்ந்ததுமே நினைந்து உருகும் அடியாரை நெய்ய வைத்தார். நில்லாமே தீவனைகள் நீங்க வைத்தார். சினந்திருகு களிற்றுருவை போர்வை வைத்தார்.
செழுமதியின் தளிர் வைத்தாரு சொல்லி 11 திருப்பதிகம் திருத்தண்டகமாக பாடுறார். 11வது திருப்பதி சுவாமி பிரத்யட்சமாகி அந்த திருவடி தீட்சை கொடுக்குறார். அதனால தான் பெருமாள் கோயிலில் சடாரி சாத்திராப்புல இந்த சிவாலயத்தில் திருவடி சாத்துறது விஷயம். சிவபெருமானுக்கும் திருநாவுக்கரசருக்கும் இடையில் நடந்த ஒரு அழகான நிகழ்வை பற்றி தெரிந்து கொண்டோம். நேயர்கள் அதனை காண்பதற்கு முன்பு ஆலயத்தின் மேலும் சில பகுதிகளை கண்டு தரிசித்து வருவோம். பொதுவாக சுயம்பு லிங்கமாக தோன்றிய எல்லா சிவன் கோவில்களிலும் பிரகார லிங்கங்கள் அமைக்கப்பட்டிருக்கும். அதே போல இங்கும் சன்னதிக்கு கீழ்த்தளத்தில் இருக்கும் பிரகாரத்தை சுற்றி பல்வேறு லிங்க திருவுருவங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மூலஸ்தானத்தில் லிங்க சுரூபமாக இருக்கும் இறைவனை வழிபட்டால் என்ன பலன் கிடைக்குமோ அதே பலனை இங்குள்ள பிரகார லிங்கங்களை வழிபட்டாலும் உண்டு என்று கூறுகிறார்கள். சன்னதியின் கீழ்த்தளத்தில் இருக்கும் பிரகாரத்தை சுற்றி ஸ்ரீ பைரவர், ஸ்ரீ சனீஸ்வரர், சூரியன், சந்திரனுக்கு திருவுருவங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அவர்களுக்கு அருகே ஈசன், ஸ்ரீ மகாலிங்கம் மற்றும் பானலிங்கமாக நமக்கு காட்சி கொடுக்கிறார். இங்கு மற்ற சிவாலயங்களில் இருப்பது போல நவக்கிரகங்களுக்கென்று தனி சன்னதிகள் இல்லை. கைலாயமலை வடிவமாகவே இங்கு இறைவன் வீற்றிருப்பதால் இங்கு சன்னதி காவல் தெய்வங்களான துவாரபாலகர்களும் இல்லை என்று கூறுகிறார்கள். எல்லா நாட்களும் இறைவனுக்கு சுவையான பழங்களை படைக்க வேண்டும் என்பதற்காகவே மரங்கள் ஏறி பழங்களை பறிக்க புலியை போன்ற கால்கள் வேண்டும் என்று வரம் பெற்ற முனிவரான வியாக்கிரபாதர் என்றழைக்கப்படும் புலிக்கால் முனிவரும் பதஞ்சலி முனிவரும் இங்கு தனி சன்னதியில் அமைந்து அருள் கொடுக்கிறார்கள். ஆலயத்தின் சில பகுதிகளை பார்த்தனா இப்போது இந்த ஆலயத்தில் பெருமாள் கோவிலில் பக்தர்களுக்கு தலையில் திருவடி வைக்கப்படுவது போல இங்கும் திருவடியாகிய சடாரி வைக்கப்படுவதற்கான காரணம் என்ன என்பதை காண்போம். திருவடி வைத்த வரலாறு. கிபி 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த சைவ சமயக் குரவர்களில் ஒருவரும் 63 நாயன்மார்களில் ஒருவரும் தேவாரப் பாடல்களை பாடிய மூவருள் ஒருவரான திருநாவுக்கரசர் கடுமையான சூளை நோய் எனும் வயிற்றுப்புண் நோயால் அவதிப்பட்டுக் கொண்டிருந்த நேரம் கொஞ்சம் கொஞ்சமாக சூளை நோயால் வயிற்றில் தீயெறிவது போன்ற எரிச்சல் அதிகரித்துக் கொண்டே போக உயிர் போகும் வலியுடன் தனது தலையாத்திரையை தொடர்ந்து கொண்டிருந்தார். சிவலோகப் பதவி அடைவதற்கு முன்னர் தனது உடலில் சிவபெருமானின் குறியீடுகளை பெற வேண்டும் என்று நினைத்தார். அதன்படி இன்றைக்கு கடலூர் மாவட்டம் பெண்ணாகடத்தில் இருக்கும் தூங்கானை மாடத்தில் தன்னுடைய 2 தோள்களிலும் சிவபெருமானின் குறியீடுகளான திரிசூலம், நந்தி குறியீடுகளை பெற்றுக்கொண்டு மேலும் ஒரு சிறப்பான குறியீடாக சிவபெருமானின் திருவடித்தடத்தை தமது தலையில் பெற நினைத்தார். எவ்வளவோ முயற்சி செய்தும் சிவபெருமானின் திருவடிகளை பெற முடியாமல் போக பட்டீச்சரத்திற்கு வடதிசையில் உள்ள திருச்சத்தி முற்றம் வந்து சிவபெருமானை தரிசித்து அவரை நோக்கி கோவாய் முடுகி அடுதிரல் கூற்றம் குமைப்பதன் முன் ஊஆர் அடிச்சுவடு என்மேல் பொறித்துவை போகவிடில் மூவா முழுப்பழி மூடும் கண்டாய் முழங்கும் தழல்கை தேவா திருச்சத்தி முற்றத்து உறையும் சிவக்கொழுந்தே என்று பாடுகிறார். அதாவது மக்களுக்கு தனது பணியை செய்ய விரைவாக வரும் அரசரைப் போல விரைந்து வரும் யமன் என்னை கொண்டு போகும் முன்பு பூ போன்ற உனது திருவடி சுவடுகளை என் தலைமீது பதித்து விடுங்கள், இல்லாவிட்டால் உங்களுக்குத்தான் தீராத பழி வந்து சேரும் என்று வேண்டுகிறார். தீராத பக்தி கொண்ட அடியவர்கள் சிவபெருமானை நோக்கி வேண்டியதை செய்யாவிட்டால் அந்த பழியானது உங்களையே சேரும் என்று சிவபெருமானை நோக்கி கேட்பதை பார்க்கும்போது இறைவனிடம் அடியவர்கள் எடுத்துக்கொள்ளும் உரிமையும் இறைவன் அடியவர்கள் மீது கொண்ட பாசமும் நமக்கு இந்த பாடல் மூலம் புரிகிறது. திருநாவுக்கரசரின் வேண்டுதலை கேட்ட சிவபெருமான் திருநல்லூருக்கு வா என்று அழைக்க அதன்படி இந்த திருநல்லூர் தலத்திற்கு வந்த திருநாவுக்கரசருக்கு தனது திருவடிகளை அவரது தலையில் வைத்து அருள் புரிந்தார். நாறுமலர் திருவடி என் தலைமேல் வைத்தார், நாறுமலர் திருவடி என் தலைமேல் வைத்தார், நல்லூர் எம்பெருமான் நல்லவாறே என்று இந்த நிகழ்வை திருநாவுக்கரசர் பாடி மகிழ்கிறார். நன்மை பெருகு அருள் நெறியே வந்தனைந்து நல்லூரின் மண்ணு திரு தொண்டனார் வணங்கி மகிழ்ந்து
எழும்பொழுதில் உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்று அவர்தம் சென்னிமிசை பாதமலர் சூட்டினான் சிவபெருமான் சொல்றார். பாதச்சோட்டை நம்ம தலைமையில சாத்தும் போது என்ன சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்றோமோ அப்படியே நிவர்த்தி பண்றார் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு கொடுப்பேன். சிவபெருமானின் திருவடிகள் பட்டதும் அவரது சூளை நோயும் மாயமாய் நீங்கி அருள் பெற்றார் என்பது இந்த தலவரலாறு கூறும் செய்தி. இந்த அற்புதமான நிகழ்வை நினைவு கூறும் விதமாகவே இந்த திருநல்லூர் திருத்தலத்திற்கு வரும் பக்தர்களுக்கு சடாரி எனும் சிவபெருமானின் திருவடி வைக்கப்படுகிறது. திருநாவுக்கரசரின் வயிற்றுப்புண் நோயை குணப்படுத்திய தலம் என்பதால் இந்த தலம் தீராத வயிற்றுக் கோளாறு, கர்ப்பப்பை கோளாறு, வயிற்றில் நீர்க்கட்டிகள் போன்ற பாதிப்பு உள்ளவர்கள் வேண்டிக் கொண்டால் அந்த நோய்களை குணப்படுத்த அருள் புரியும் திருத்தலமாகவும் உள்ளது என்று பக்தர்கள் நம்பிக்கை கொண்டுள்ளார்கள். திருநாவுக்கரசருக்கு சிவபெருமான் திருவடி சூட்டியதால் இங்கு வரும் பக்தர்களுக்கும் சடாரி எனும் திருவடி வைக்கப்படுகிறது என்பதை அறிந்து கொண்டோம். இனி ஆலயம் குறித்து அடுத்த சில சுவையான தகவல்களை காண்போம். இந்த ஆலயத்தில் வீட்டிற்கும் சக்திமிக்க அஷ்டபுஜ மகாகாளி தேவியை பற்றிய சில சிறப்புகளை இப்போது காண்போம். அற்புத வரமருளும் அஷ்டபுஜ மகாகாளி. இங்கு அமைந்துள்ள அஷ்டபுஜ மகாகாளி காளி தேவிக்குரிய உக்கிர கோலத்துடன் இல்லாமல் மிகவும் சாந்த சுரூபியாக காட்சி கொடுக்கிறார். நாங்கள் பார்த்தபோது மஞ்சள் நிற சேலை உடுத்தி மங்களகரமாக காட்சி கொடுத்தாள். இந்த அஷ்டபுஜ மகாகாளிதான் இந்த திருநல்லூருக்கே காவல் தெய்வமாக விளங்குகிறாள். இங்குள்ள பலருக்கு குலதெய்வமாகவும் விளங்குகிறாள். இந்த ஆலயத்தில் வேண்டிக் கொண்டு திருமணம் முடிந்த தம்பதிகள் அடுத்தடுத்த சுப நிகழ்வான குழந்தை வரம் வேண்டியும் அல்லது திருமணமாகி வருடங்கள் கடந்தும் குழந்தை பேறு இல்லாத தம்பதிகளும் இந்த அஷ்டபுஜ மகா காளியம்மனிடம் தொட்டில் கட்டி வேண்டிக் கொண்டால் அடுத்த 90 நாட்களில் நிச்சயம் கருத்தரிப்பார்கள் என்ற நம்பிக்கை பக்தர்களிடையே நிலவுகிறது. குழந்தை வரம் கேட்டு வேண்டுதல் வைத்தவர்கள் கருத்தரித்த பின்னர் வளைகாப்பு நிகழ்வு நடக்கும்போது இந்த காளிக்கென்று வளையல்களை வாங்கி வைத்து குழந்தை வரம் கிடைத்ததும் அதனை இந்த காளிக்கு கொண்டு வந்து அர்ப்பணிக்கிறார்கள். இங்கு வேண்டுதல் வைத்தவர்கள் கட்டிய தொட்டில்கள், வேண்டுதல் நிறைவேறியவர்களின் வளையல்கள் இரண்டும் பக்தர்களுக்கு காளி தேவி புரிந்த அதிசயத்தை நமக்கு உணர்த்திய வண்ணம் காற்றிலாடி கதைகள் பேசுகின்றன. இனி இந்த ஆலயத்தின் ஒரு பக்கத்தில் சிவபெருமானின் மீதும் சிவனடியார்கள் மீது மிகுந்த பக்தி கொண்ட அமர்நீதி நாயனாருக்கு தனி சன்னதி உள்ளது. அவரை சிவபெருமான் துலாபாரத்தில் ஆட்கொண்ட ஒரு சுவையான தலவரலாறு ஒன்று உள்ளது. அதனை இப்போது காண்போம். அமர்நீதி நாயனார் கதை. கும்பகோணத்தில் இருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் ஊர் பழையாறை. இடைக்கால சோழர்களின் முக்கிய தலைநகராக விளங்கிய இந்த நகரம் பொன்னியின் செல்வன் நாவலில் முக்கியத்துவம் பெற்ற ஒரு நகரம். இந்த நகரத்தில் ஒரு வணிகர் குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர்தான் இந்த அமர்நீதி நாயனார். வணிகத்தால் பெரும் செல்வம் சேர்த்து மிக பெரும் செல்வந்தராய் விளங்கிய அமர்நீதி நாயனார் சிவபக்தியிலும் சிறந்து விளங்கினார். வணிகத்தால் பெரும் செல்வம் சேர்த்திருந்தாலும் அவை அனைத்தையும் சிவனடியார்களுக்கு தொண்டு செய்வதற்காகவே பயன்படுத்தினார். அருள்மிகு கிரிசுந்தரி அம்பாள் சமேத கல்யாண சுந்தரேஸ்வரர் வீற்றிருக்கும் இந்த ஆலயம் இருக்கும் இதே திருநல்லூரில் சிவனடியார்களுக்காகவே ஒரு மடம் கட்டி தனது செல்வத்தின் பெரும் பகுதியை சிவனடியார்களுக்கு உணவளிப்பதற்கும் உடுத்த உடைகள் கொடுப்பதற்கும் பயன்படுத்தி வந்தார். எப்போதும் சிவபெருமானுக்கு அடியவர்களோடு திருவிளையாடல் புரிவது மிகவும் பிடித்தமான ஒன்று. அந்த திருவிளையாடல்தான் அவருக்கும் அடியவர்களுக்குமான உறவை மேலும் மேலும் வலுப்படுத்துகிறது. அந்த சோதனைதான் அவர்களின் புகழை உலகறியச் செய்கிறது. அந்த வகையில் அமர்நீதி நாயனாருக்கும் ஈசன் ஒரு சோதனை வைத்தார். அது சோழ தேசத்தில் ஒரு மழைக்காலம். சிவபெருமான் ஒரு சிவனடியாரின் வேஷம் கொண்டு ஒரு சிறு துணியை மட்டும் இடுப்பில் உடுத்தியபடி கையில் ஒரு கோல் ஏந்தியபடி அமர்நீதி நாயனார் கட்டிய மடத்திற்கு வந்தார். எப்போதும் மடத்திற்கு வரும் சிவனடியார்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்று அவர்களிடம் திருநீறு வாங்கி அணிந்து கொள்ளும் அமர்நீதி நாயனார் அன்றைக்கு சிவபெருமானையும் அப்படித்தான் வரவேற்றார். அவரை ஆசிர்வதித்த சிவபெருமான், அடியார்களுக்கு நீ செய்யும் தொண்டுகளை பற்றி கேள்விப்பட்டேன், மிகச் சிறப்பு.
நான் சுந்தரேஸ்வரரை தரிசிக்கும் முன்பு குளித்துவிட்டு வருகிறேன். அதுவரை நான் கட்டியிருந்த எனது துணியை பாதுகாப்பாக உன் மடத்தில் வைத்திரு என்று கூறிவிட்டு குளிக்கச் சென்றார். அமர்நீதி நாயனாரும் மடத்தில் ஒரு பாதுகாப்பான இடத்தில் அந்த துணியை வைத்துவிட்டு மற்ற வேலைகளை கவனிக்கச் செல்ல ஈசனின் திருவிளையாடல் ஆரம்பமானது. மடத்திற்குள் வைத்திருந்த ஈசனின் துணி சிவபெருமானின் அருளால் மாயமாய் மறைந்தது. அந்த நேரத்தில் பெய்து கொண்டிருந்த மழையும் நின்றபாடில்லை. சிறிது நேரம் கழித்து சிவனடியாராக வந்த சிவபெருமான் மழையில் நனைந்தபடி அமர்நீதி நாயனாரின் மடம் நோக்கி ஓடி வந்து அவரிடம், நான் கொடுத்துச் சென்ற துணியை திருப்பித்தா என்று கேட்க, அதனை எடுத்து வரச் சென்ற அமர்நீதி நாயனார் அந்த இடத்தில் துணியை காணாமல் திகைத்து போனார். எங்கு தேடியும் அது கண்ணில் அகப்படவில்லை. உடனே அந்த சிவனடியாரிடம் வந்த அமர்நீதி நாயனார் துணி காணாமல் போன விவரத்தை கூறி அதற்கு பதிலாக புதிய உடைகள் தருகிறேன் என்று கூற அந்த சிவனடியாருக்கு கோபம் தலைக்கேறியது. நான் கொடுத்த துணியேதான் எனக்கு வேண்டும் என்று அடம்பிடித்து கத்த, அமர்நீதி நாயனாரோ அதற்கு பதிலாக புதிய பல பட்டு துணிகளை தருகிறேன், தயவு செய்து கருணை காட்டுங்கள் என்று பணிவோடு கூறினார். இந்த வார்த்தைகளை கேட்ட சிவனடியார் சற்று சமாதானமாகி, அப்படியென்றால் ஒரு தராசை கொண்டு வா, அதன் ஒரு பக்கம் நான் வைத்திருக்கும் ஒரு துணியை வைக்கிறேன், மற்றொரு பக்கம் அதன் எடைக்கு நிகராக ஒரு துணியை கொடு என்று கூற அதற்கு அமர்நீதி நாயனார் சம்மதித்தார். தராசு எனப்படும் துலாபாரம் கொண்டு வரப்பட்டது. சிவபெருமான் வேடத்திலிருந்த சிவனடியார் தன்னிடமிருந்த மற்றொரு துண்டை எடுத்து துலாபாரத்தின் ஒரு பக்கத்தட்டில் வைத்தார். துண்டு வைக்கப்பட்ட துலாபாரத்தின் ஒரு பகுதி மிக பெரும் எடை கொண்டது போல துலாபாரத்தை ஒரு பக்கமாக தாழ்த்தியது. சிவபெருமானாக இருந்த சிவனடியாரின் முகத்தில் புன்னகை தழும்பியது. துலாபாரத்தின் மறுபக்கத்தட்டில் அமர்நீதி நாயனார் தன்னுடைய பல புதிய துணிகள், தன் இல்லத்தில் இருக்கும் பொன்மணிகள், ரத்தினங்கள் அனைத்தையும் வைத்தார். அப்போதும் துலாபாரம் சமமாகவில்லை. தன்னுடைய அனைத்து சொத்துகளையும் ஓடி ஓடி கொண்டு வந்து வைத்தாலும் சிவபெருமானின் ஒரு சிறு துண்டு வைக்கப்பட்ட துலாபாரத்தின் தட்டு சமமாகவில்லை. அமர்நீதி நாயனார் ஏதோ ஒரு மாய விளையாட்டு தன்னிடம் நடப்பதாக புரிந்து கொண்டார். உடனே அமர்நீதியார் தன் மனைவியையும் பெற்ற மக்களையும் அழைத்தார். துலாபாரத்தின் தட்டில் ஏறி நிற்கும்படி கூறினார். தான் இதுவரை செய்து வந்த அடியவர் தொண்டு குற்றமற்றது என்றால் இத்துலாபாரம் சமநிலை பெறட்டும் என்று கூறியபடி தானும் அத்தட்டில் ஏறி நின்றார். இப்போது துலாபாரம் சமநிலைக்கு வந்தது. துலாபாரம் சமநிலை பெற்ற அந்த நிமிடமே அங்கிருந்த சிவனடியார் அவ்விடத்தை விட்டு மறைந்து சிவபெருமானாக உமையம்மையுடன் விடை வாகனத்தில் அமர்நீதி நாயனாருக்கு திருக்காட்சி கொடுத்தார். இறைவனையும் இறைவியையும் கண்டு பேரானந்தம் கொண்ட அமர்நீதியார் மெய்சிலிர்த்து வழிபட்டார். மனம் மகிழ்ந்தார். நாயன்மார்களுள் ஒருவராக ஏற்றுக்கொள்ளப்பட்டார். சிவபெருமானால் இந்த தலத்தில் துலாபாரத்தில் ஆட்கொள்ளப்பட்ட அமர்நீதி நாயனாருக்கென்று தனி சன்னதி அமைக்கப்பட்டுள்ளது. திருத்தொண்டர் திருவந்தாதியிலும் திருத்தொண்டர் புராணத்திலும் இக்கதையை பேசும் பாடல்கள் உள்ளன. அமர்நீதி நாயனாருக்கு அருகிலேயே பாண்டவர்களின் தாயார் குந்தி தேவியின் திருவுருவச் சிலையும் வைக்கப்பட்டுள்ளது. பாண்டவர்களின் தாயார் குந்தி தேவிக்கும் இந்த ஆலயத்திற்கும் என்ன தொடர்பு என்று கேட்டபோது அங்கிருந்த அர்ச்சகர் அதற்கான கதையை கூறினார். அதனை பார்ப்பதற்கு முன்னர் புனிதமான காசி நகரில் வீரபத்ர சுவாமிக்கு இரவு நேரத்தில் செய்யப்படும் பூஜையைப் போல இங்கும் நடைபெறும் கணநாதர் பூஜையை பற்றியும் அதன் சிறப்புகளை பற்றியும் இப்போது காண்போம். சிவபெருமானின் மாமனாரான தட்சன் சிவபெருமானை மதிக்காமலும் அவருக்கு கொடுக்க வேண்டிய அபிர்வாகத்தை கொடுக்காமலும் யாகம் நடத்தினார். இதற்காக நியாயம் கேட்டு வந்த தாட்சாயினியையும் தட்சன் மதிக்காமல் போக தாட்சாயினி அந்த யாகத்தீயிலேயே வீழ்ந்து தன்னை அழித்துக் கொள்ள முயல
சிவபெருமான் பெரும் கோபம் கொண்டு வீரபத்ர சுவாமியை அனுப்ப அவர் யாகசாலை சென்று அங்கிருந்த தேவர்கள் முனிவர்கள் சகலரையும் துவம்சம் செய்தார் என்றும் தட்சனின் சிரசை தன்னுடைய கைவாளினால் அறுக்க முயல அவன் ஆட்டுக்கடா வடிவெடுத்து வீரபத்ரனிடம் மன்னிப்பு கேட்டு நின்றான் எனவும் புராணங்கள் கூறுகின்றன. இப்படி சிவபெருமானுக்கு ஒரு உற்ற துணையாக இருந்த வீரபத்ர சுவாமி இந்த திருநல்லூர் தலத்தில்தான் சித்தி நிலையை அடைந்தார் என்று சொல்லப்படுகிறது. அவருடைய தலைப்பகுதி இந்த தலத்திலும் அவருடைய கால் பகுதி காசியிலும் இருப்பதாக கருதப்படுகிறது. தட்சனிடம் சிவபெருமானின் தன்மானத்தை காத்த அந்த வீரபத்ர சுவாமிக்கு காசியில் நடத்தப்படும் கணநாதர் பூஜை போல இங்கும் வருடத்திற்கு ஒரு முறை ஆடி மாதம் வரும் பௌர்ணமிக்கு பிறகு செவ்வாய்க்கிழமை அன்று இரவு நேரத்தில் நடத்தப்படுகிறது. 51 வேதியர்களை கொண்டு ருத்ரம் ஜபித்து இரவு 8 மணிக்கு நடைபெறும் அந்த பூஜையானது அதிகாலை வரை நடைபெறும். இந்த பூஜை பெரும்பாலும் உலக நன்மைக்காகவே நடத்தப்படுகிறது. இந்த இரவு நேர பூஜையில் பெண்கள் கலந்து கொள்வதில்லை. பூஜைகள் முடித்த பின்னர் அதிகாலையில் பெண்கள் கலந்து கொண்டு வழிபடலாம். ஆலயத்தில் இருக்கும் சப்த சாகர தீர்த்தத்தை பற்றி நாம் நிச்சயம் தெரிந்து கொள்ள வேண்டும். காரணம், இந்த சப்த சாகர தீர்த்தத்திற்கு பாண்டவர்களின் தாயார் குந்தி தேவியின் சாபம் போக்கிய ஒரு புண்ணிய நிகழ்வு உள்ளது. குந்தி தேவி சாபம் நீக்கிய கதை. அறியாத வயதில் குந்தி தேவி துர்வாச முனிவரிடம் இருந்து கற்ற மந்திரத்தை ஆர்வ மிகுதியால் சூரியதேவரை நோக்கி பயன்படுத்த மாவீரன் கர்ணன் பிறந்தான். அந்த சிறுவயதில் குழந்தையை என்ன செய்வதென்று தெரியாமல் ஒரு பெட்டியில் வைத்து கர்ணனை கங்கை ஆற்றில் விட குந்தி தேவியை சாபம் தொற்றிக் கொண்டது. மகாமகமன்று 7 கடல்களில் நீராடி சிவபெருமானை வழிபட்டால் மட்டுமே அந்த சாபத்திற்கு நிவர்த்தி உண்டு என்று ஆன்மீக பெரியோர்கள் பின்னாட்களில் கூற, தீர்த்த யாத்திரை மேற்கொண்ட குந்தி தேவி இந்த தலத்தை வந்தடைந்த போது மகாமகம் பிறந்தது. மகாமகம் பிறந்த அன்று நீராட இங்கு சமுத்திரம் இல்லையே என்று குந்தி தேவி மனமுருக சிவபெருமானை வேண்ட இங்கிருந்த குளத்தில் 7 சமுத்திர தேவதைகளையும் எழுந்தருளச் செய்தார் இறைவன். 7 சமுத்திர தேவதைகளும் எழுந்தருளிய இந்த தீர்த்த குளம் அன்று முதல் சப்த சாகர தீர்த்த குளம் என்று அழைக்கப்பட்டது. சப்தம் என்றால் 7 என்று பொருள், சாகரம் என்றால் சமுத்திரம் என்று பொருள். இந்த சப்த சாகர தீர்த்தத்தில் நீராடிய பின்னர் குந்தி தேவிக்கு கர்ணனை கங்கையில் விட்ட சாபம் நீங்கியது. அதனால்தான் மகம் பிறந்தது நல்லூரில், மகாமகம் பிறந்தது கும்பகோணத்தில் என்று இந்த திருநல்லூருக்கே பெருமை ஏற்பட்டது. அதனால் இந்த தீர்த்த குளத்திற்கும் சமுத்திரத்திற்கும் தொடர்பு உண்டு என்று கூறப்படுகிறது. அதனை நிரூபிக்கும் விதமாக 2004ஆம் ஆண்டு மகாமகம் நடந்தபோது இந்த சப்த தீர்த்தத்தில் கடலில் வாழக்கூடிய அரிதான ஒரு பெரிய சங்கு கிடைத்ததாக இங்கிருக்கும் அர்ச்சகர்கள் கூறுகிறார்கள். 2004ஆம் வருடம் மகாமகத்து போது இந்த ஸ்தலத்தில் சப்தசாகரத்தில் பெரிய வகை சங்கு கிடைச்சது. அது ஒரு பெரிய கொடுப்பனையானது. 7 கடல்கள்ங்கிறதுக்கு ஒரு அத்தாட்சியாக வழங்கிட்டு இருக்குது. அந்த ஸ்நானம் பண்ணால் நம்ம கோடான கோடி தீர்த்தங்களில் ஸ்நானம் பண்ண புண்ணியம். இந்த ஆலயத்தின் மற்றொரு சிறப்பம்சமாக நரசிம்ம சுவாமி கோபுரத்தில் வீற்றிருக்கும் காட்சி அமைந்துள்ளது. நரசிம்ம அவதாரத்தில் ரண்யகசிபுவை வதம் செய்த பின்னர் மீண்டும் சுய உருவம் பெற இங்கு வந்து சிவபெருமானுக்கு தவமிருந்து பூஜை செய்ததாகவும் அதன் பின்னரே அவர் தனது சுய உருவத்தை அடைந்ததாகவும் கூறுகிறார்கள். அதனை நினைவுபடுத்தும் விதமாகத்தான் இந்த ஆலயத்தின் விமானத்தில் நரசிம்மர் உக்கிர நரசிம்ம கோலத்தில் வீற்றிருக்கிறார் என்றும் கூறுகிறார்கள். வழிபடும் முறைகள். திருமண வரம் வேண்டி வருபவர்கள் இந்த ஆலயத்தில் சிவனுக்கும் அம்பாளுக்கும் 2 மாலைகள் சாத்தி சிவாச்சாரியார்கள் கொடுக்கும் பிரசாதத்தை கொண்டு வந்து பூஜைகரையில் வைத்து தினம்தோறும் இந்த தல இறைவனை நினைத்து ஸ்லோகங்கள் சொல்லியோ அல்லது திருமுறைகள் சொல்லியோ அல்லது கேட்டு தியானித்தோ வழிபட 90 நாட்களில் நிச்சயம் திருமணம் கைகூடும் என்று பலனடைந்தவர்கள் கூறுகிறார்கள். மேலும் இங்கு இறைவன் கைலாய மலையில் இருப்பது போல உயரத்தில் அமைந்துள்ள சன்னிதானத்தில் அமைந்துள்ளதால் இங்கு இறைவனை சாதாரண நாட்களில் கூட சோம சூக்தமாக
வட்டமாக பிரதட்சிணம் செய்து வழிபட்டால் வேண்டிய வேண்டுதல்கள் நிச்சயம் நடக்கும் என்றும் சக்தி மிக்கது என்றும் கூறுகிறார்கள். அப்படி வழிபட்டால் அனைத்து பாவங்களும் நீங்கி செல்வங்கள் பெருகும் என்பது ஐதீகம். விழாக்கள், உற்சவங்கள். இங்கு காலசந்தி, உச்சிகாலம், சாயரட்சை, அர்த்தஜாம பூஜைகள் என 4 கால பூஜைகள் இங்கு நடைபெறுகிறது. வருடம் ஒருமுறை மாசிமகம் அன்று பிரம்மோற்சவம் நடைபெறுகிறது. வைகாசி விசாகம், ஆணிப்பூரம் அன்று அமர்நீதி நாயனாரின் துலாபார ஐதீக விழா மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. கார்த்திகை மாதம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மற்றும் திங்கட்கிழமைகளில் தீர்த்தவாரி, சங்காபிஷேகம் நடைபெறுகிறது. அது மட்டுமின்றி ஒவ்வொரு அமாவாசை, பௌர்ணமி, பிரதோஷ நாட்களில் மிகச் சிறப்பாக அபிஷேகங்கள் நடைபெறுகிறது. மார்கழி மாதம் ஆருத்ரா தரிசனம், ஆடி திருமஞ்சனம், தேய்பிறை அஷ்டமிக்கு கால பைரவருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெறுகிறது. ஆலயத்திற்கு எப்படி செல்வது? இந்த ஆலயம் தஞ்சாவூருக்கும் கும்பகோணத்திற்கும் இடையில் அமைந்துள்ளது. கும்பகோணத்திலிருந்து பாபநாசம் செல்லும் சாலையில் சுமார் 12 கிலோமீட்டர் தொலைவிலும், தஞ்சாவூரிலிருந்து சுமார் 29 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த ஆலயம் அமைந்துள்ளது. தஞ்சாவூரிலிருந்து செல்லும் போது பாபநாசத்தை அடுத்து வரும் வாழைப்பழக்கடை என்ற இடத்திலிருந்து பிரியும் சாலையில் சுமார் 1 கிலோமீட்டர் சென்றால் இந்த திருநல்லூர் கல்யாண சுந்தரர் கோயிலை அடையலாம். அதற்கு பேருந்து மற்றும் கார் வசதிகள் உள்ளன. கும்பகோணத்திலிருந்து செல்பவர்கள் கும்பகோணம் பஸ் ஸ்டாண்டிலிருந்து பாபநாசம் வழியாக செல்லும் பேருந்தின் மூலம் சுந்தர பெருமாள் கோவில் நிறுத்தத்தில் இறங்கி அங்கிருந்து ஆட்டோ மூலம் நல்லூர் செல்லலாம். கார் அல்லது டாக்ஸி மூலம் செல்வது மிகவும் வசதியானது. இப்படி கைலாயத்திற்கு நிகராக போற்றப்படும் ஆலயம். வேண்டுபவர்களுக்கு 90 நாட்களுக்குள் திருமண வரமருளும் இந்த ஆலயம் பல்வேறு வயிறு சம்பந்தமான நோய்கள் தீர அருள் தரும் ஆலயம். தொட்டில் கட்டி வேண்டிக் கொண்டால் நிச்சயம் குழந்தை வரமருளும் அஷ்டபுஜ மகாகாளி தேவி இருக்கும் ஆலயம். ஒவ்வொரு நாளும் 5 நிறங்களில் மாறி மாறி காட்சி கொடுக்கும் பஞ்சவர்ணேஸ்வரர் இருக்கும் ஆலயம். சிறப்பான கணநாதர் பூஜை நடக்கும் ஆலயம். அமர்நீதி நாயனாரை துலாபாரத்தில் ஆட்கொண்ட ஆலயம். 7 கடல்களில் தீர்த்தமாடிய பலனை கொடுக்கும் சப்த தீர்த்த குளமிருக்கும் ஆலயம் என்று பல சிறப்புகளை பெற்ற திருநல்லூர் அருள்மிகு கிரிசுந்தரியம்பாள் சமேத கல்யாண சுந்தரேஸ்வரர் ஆலயத்திற்கு வாழ்வில் ஒரு முறையேனும் சென்று வழிபட்டு வந்தால் நிச்சயம் நம் வாழ்வு சிறக்கும் என்பது இங்கு பலன் பெற்றவர்களின் வார்த்தைகள். நேயர்களே, இன்றைய மனம் தேடும் ஆலயம் நிகழ்ச்சி உங்கள் மனங்களை தெய்வீக அனுபவத்திற்கு அழைத்துச் சென்றிருக்கும் என்று நம்புகிறோம். நிகழ்ச்சி குறித்த உங்களது அனுபவங்களையும் கருத்துக்களையும் 8999366611 என்ற எண்ணில் தொலைபேசியிலும் வாட்ஸ்அப்பிலும் பகிர்ந்து கொள்ளலாம். மேலும் பல அரிய ஆன்மீக தகவல்கள், கதைகள், பாடல்கள் அனைத்தையும் கண்டு ரசிக்க தொடர்ந்து ஜோதி தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். பக்தியை கொண்டாடுங்கள். அருள்மிகு கிரிசுந்தரியம்பாள் சமேத கல்யாண சுந்தரேஸ்வரர் திருக்கோயில், திருநல்லூர். மனம் தேடும் ஆலயம்.